நான் சொன்னல 68 lakhs. நான் போனதுக்கு அப்புறமா கேட்டுப்பார், 1 hourக்கு நான் பேசுறதுக்கான என்னுடைய ஃபீஸ் என்னன்னு கேட்டுப்பார். சும்மா வந்து உங்களுடைய வார்த்தைகளை வாங்கிக் கொள்வதற்காகவோ அல்லது ஏதோ ஒன்றை உங்களிடத்தில் வீசிவிட்டு போவதற்காகவோ வர இல்லை. நான் என்னுடைய பேச்சுக்காக டிமாண்ட் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தகுதியை நான் வளர்த்துக் கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். நீ உன்னுடைய தகுதியை வளர்த்துக்கோ, டிமாண்ட் பண்ணு, அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குழந்தை மட்டும் தான் கை தூக்குனா, நான் வந்து என்னுடைய ஓன் கம்பெனி ஆரம்பிக்க போறேன்னு. ஒன்னே ஒண்ணுதான், அவன்கிட்ட இருக்கிற ரிஸ்க் என்ன தெரியுமா? நீங்கெல்லாம் எவ்வளவு சம்பாதிக்கணும்னு தானே யோசிச்சுட்டு இருந்தீங்க, அவன் எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தான். வித்தியாசத்தை பத்தியா? நான் என்ன சொல்றேன், முதல்ல சம்பளம் வாங்குறத பத்தி யோசி. பெரிய சம்பளமா வாங்குறதுக்கு யோசி. 1 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு வாங்கு, விட்டுட்டு கம்பெனி ஆரம்பி. ஒவ்வொருத்தருக்கும் 1 கோடி ரூபாய் நீ வந்து சம்பளம் கொடுக்குற அளவுக்கு உயர்ந்து வருவ. திங்க் ஹை, திங்க் பிக். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிற நான் இன்ஜினியரிங்க்கு. மற்றவர்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ, இன்ஜினியர்ஸ்க்கு இருக்கு. டிமாண்ட், ஹை டிமாண்ட். அவர் சொன்னார்ல, அதுக்கு கீழையோன்னு சொன்னார். அதில் ஆர்ட்ஸ் காலேஜ் வந்துச்சு கீழேன்ட்டு. இல்லை, அங்கேயும் ஹை டிமாண்ட் இருக்கு. பிகாஸ் ஐ பிலாங்ஸ் டு ஆர்ட்ஸ் காலேஜ். ஷுட் பி ஷார்ப் இல்லப்பா. டிமாண்ட் இருக்கு. அந்த டிமாண்டை நீ எப்படி வளர்த்துக்கிற பாரு. இப்போ இன்ஜினியர்னா குவாலிஃபிகேஷன் இல்லை குழந்தை, குவான்டிஃபிகேஷன். இப்போ இது சேலம் தானே, இங்கிருந்து சேலம் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? டக்குன்னு சொல்லு. எவ்வளோ நேரம் ஆகும்? வெளியூரா எல்லாம் எவ்வளோ நேரம் ஆகும்? 25 minutes. கேள்வி சரி, பதில் தப்பு. நீ என்கிட்ட என்ன கேட்டிருக்கணும்? இதுவே ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் குழந்தை கேட்டிருந்து சொல்லியிருந்தா நான் ஓகேன்னு சொல்லியிருப்பேன். நீ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், எப்படி போகிற? 2 வீலரில் போனால் 25 minutes ஆகும். டிராஃபிக் இருந்து ரயில்வே கிராஸ் போட்டாங்கன்னா 40 minutes ஆகும். இல்லை பஸ்ஸில் போகிறேன்னா, அது இந்த பஸ்ஸில் போகிறேன்னா ஆகும். நடந்து போனால் இவ்வளோ. இதுக்கு பேர் குவான்டிஃபிகேஷன். ஒருத்தன் என்ன பண்ணானா, பெரிய யானை ராஜா அவரு, இந்த யானைக்கு என்னடா வெயிட் சொல்லுங்கடான்ட்டானா. யானையை போட்டு பார்க்கறதுக்கு எங்கே இருக்குது வெயிட்? முடியாது. அப்படின்ன உடனே இந்த சிரிச்சான்ல ஒருத்தன், அவனை மாதிரி ஒருத்தன் வந்தான். வந்து நான் வெயிட்டை சொல்கிறேன் அப்படின்னு வந்து, நான் ஏன் தெரியுமா இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கிறேன்? இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கிறதுனால தான் பேச்சாளராக இருக்கிறேன். ராம நம்பு மாதிரி தனியாக வந்து அடிச்சுட்டு தனியாக கிளம்பி போக முடியுது. ஸ்டே ஷார்ப். ஒரு குளம் இருந்ததான் ராஜா வீட்டுக்கு முன்னால். அந்த குளத்தில் ஒரு படகு, நேராக யானையை கொண்டு போய் அந்த படகுல ஏற்றி விட்டான். அப்போது அந்த தண்ணி எவ்வளோ மேலே வந்ததோ அதை குறிச்சிக்கிட்டான். யானையை இறக்கிட்டான். நிறைய கற்கள் போட்டானா. கற்கள் போட்டு அந்த தண்ணி இருக்கிற இடத்த வரைக்கும் போட்டுட்டு அந்த கல்லை எடை போட்டுட்டு இவ்வளோதான் யானை எடைன்னு சொல்லிட்டானா. நான் வெறும் யானையினுடைய எடையை பற்றி மட்டும் பேசவில்லை குழந்தைகளே. குவான்டிஃபிகேஷன்ங்கிறது என்ன தெரியுமா? ஒரு பிரச்சனை இருக்கா, யானை மாதிரி பெருசா இருக்கா, பைஃபர்கேட் பண்ண, பிரிச்சுப்பார், கல்லுக்கெல்லாம் பிரிச்சுப்பார், தனித்தனியா அதற்கான தீர்வுகளை கண்டுபிடி. ஒட்டுமொத்தமான யானைக்கு உன்னால் தீர்வு கண்டுபிடித்து விட முடியும். பல நேரங்களில் நாம் சிக்குவது என்ன தெரியுமா? இந்த சின்ன வயசுல சிக்கிக் கொள்வது. பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான்ல, சத்தியமா சொல்றேன், வாழ்க்கையில முன்னேறுவதற்கு அவனை மட்டும் நம்பிடாத. இவங்களை நம்பு. இல்ல அவன் என்ன மாதிரி தான், உன்ன மாதிரியே இருந்தா எதுக்கு நீ? உனக்கு அவன் உன்னை விட சிறப்பானவனா? உன்னை விட சிறப்பானவர்கள் யார்? தேடி கண்டுபிடி. இந்த இடத்தில் பலியாகி விடாதே. இந்த இடத்தில் வரலாறு படை. வரலாறு படைப்பதற்கு என்ன செய்வது? மனதை மிகுந்த உயர்ந்த நிலையில் வைத்திரு. நான் சிங்கப்பூர்ல இருந்து வெளியில வரேன் சார். அந்த லாபியில ஒரு பெரிய படம் போட்டிருந்தான். கடல்ல இருந்து குதிக்கிற ஒரு மீன், ஒரு கோல்டன் ஃபிஷ், ஒரு சின்ன பானையில் உள்ள போற மாதிரி. அந்த நாடு எழுதி வச்சிருக்கு தன் மக்களுக்கு, வாட் இஸ் த பிகெஸ்ட் ப்ராப்ளம் ஆஃப் லைஃப் போட்டு கீழே எழுதியிருக்கான், திங்கிங் டூ ஸ்மால். நீ இருக்கிறது கடல்ல, நீ கோல்டன் ஃபிஷ். நீ எதுக்கு வந்து அந்த சின்ன குடுவைக்குள்ள போய் தலையை போடுற? திங்க் ஹை, திங்க் பிக். அண்ட் சொல்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கே நீ தெரிஞ்சுக்கோ. உன் கிளாஸ்க்கு ஆட்கள் வருவாங்க, டீச்சர்ஸ் வருவாங்க. மேக் a great impression. You never have a chance to make a second impression.
ஃபர்ஸ்டே அடிச்சிரு, அவ்வளவுதான். உனக்கான வாழ்க்கையில் உனக்கான சூழல் வாய்க்கின்ற பொழுது அதை எந்த அளவிற்கு பெரிதுபடுத்தணும்ன்றத ஒன்னே ஒன்று சொல்றேன், சுதந்திரமாக இரு. சுதந்திரமாக இருப்பதற்கு பெயர் கல்வி. கல்வியை கையகப்படுத்திக்கோ. லேர்ன் 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 லேர்ன், அவ்வளவுதான். அப்சர்வ் 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 அண்ட் லேர்ன். இந்த விஷயத்தை மட்டும் சொல்லிடாத, ஐயோ எனக்கு தெரியாதே, அங்க வீழ்ச்சி. நான் நடந்ததை சொல்றேன். ஒரு எம்பிசி குழந்தை எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு எம்டி படிக்கிறதுக்காக அப்ளிகேஷன் போட்டிருக்கா. அவளுக்கு 69 பாயிண்ட் இருந்தாலே போதும், அவள் வந்து செலக்ட் ஆயிடலாம். ஆனா அவளுக்கு செலெக்ஷன் வரல. அவளோட விட கீழே வந்தவங்க எல்லாருக்கும் செலெக்ஷன் வந்துருச்சு, அவளுக்கு வரல. கோர்ட்ல கேஸ் போட்டா. ரொம்ப கவனமா கேளு இதெல்லாம். உன் வாழ்க்கையில இப்படிலாம் தான் the slip between a cup and the lip. ஒரு நிமிஷம் தான் ஆக்சிடென்ட், ஒரு வினாடி, நிமிஷம் கூட இல்ல. இந்த வயதிலேயே நீ கவனமுடன் இருந்தால் நீ இனி வரும் காலங்களில், நான் சொல்றேன் குழந்தைகளை, அறம் பேசுற வாய் இது. நான் சொல்றேன், இன்னும் 10 ஆண்டுகளுக்குள் நான் சொல்லுவதை விட உயரமான இடத்திற்கு நீ போவாய். ஏன் தெரியுமா? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளவு இருக்கு. நீ உன்னை தயார் செய்து கொண்டால் அங்க போய் நிக்கலாம். எனக்கு நான் இப்போ சொல்றேன், ஏவிஎஸ் காலேஜ் இஸ் த பெஸ்டஸ்ட் காலேஜ். இந்த பெஸ்டஸ்ட் காலேஜ்க்குள்ள வந்தபோது இவர்களை எல்லோரையும் பயன்படுத்து, டீச்சர்ஸ் எல்லாம் பயன்படுத்து. பயந்துராத, ஆங்கில அறிவை வளர்த்துக்கொள். இன்னொரு விஷயம் சொல்றேன், வேறு ஒரு மொழியையும் வேறு நாட்டு ஒரு ஃபாரின் லாங்குவேஜையும் கத்துக்கோ. உனக்கான வாய்ப்பு அங்கே கூட இருக்கலாம். அந்த ஒரு லாங்குவேஜ் நீ கத்துக்கிட்டு இருக்கங்கிறதுனாலே உனக்கு மிகப்பெரிய ஊதியத்தில் அங்கே பணி கிடைக்கலாம். சின்ன சின்ன சர்டிஃபிகேஷன்ஸ் தான் மிகப்பெரிய விஷயம். நான் சும்மா விளையாட்டா செஞ்ச சில படிப்புகள் தான் என்னை இந்த நிலையில நிக்க வச்சிருக்கு. முடிக்கவே முடியாதுங்கிறபடிக்கு இங்க பிஹெச்டி முடித்தவர்கள் இருப்பார்கள். பிஹெச்டிலாம் அவ்வளவு சீக்கிரமா சான்ஸே கிடையாது. இப்போ இன்னும் டைட் ஆயிடுச்சு. யூஜிசியில் எழுதி அதில் நீ வந்து தேர்ச்சி பெற்றால்தான் உனக்கு பிஹெச்டியே கிடைக்குங்கிற அளவுக்கு யூஜிசி இப்போ இன்னும் கடுமையாயிடுச்சு. இளமையில் தான் சில வேலைகளை செய்ய முடியும். ஆனால் என்ன, ஒரு பெரிய இந்த ஜெனரேஷன் கிட்ட நான் பார்க்குறது, அப்புறமா பார்த்துக்கலாம், நோ மை சைல்டு, அப்புறமா அப்படிங்கிற ஒரு நேரமே கிடையாது. அப்புறமா வருமா வராதான்னு தெரியாது, போகாத, அப்புறமா பார்த்துக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம். ஐயோ, என்னைக்குப்பா எக்ஸாமு? அடுத்த வாரம் தர்ஸ்டே தானே. இன்னைக்கு என்ன கிழமை? சாட்டர்டேக்கே ஏன்டா அடிச்சுக்கிற? சண்டே இருக்கு, மண்டே இருக்கு, டியூஸ்டே இருக்கு, வென்ஸ்டே. ஜாலியாக இருப்பியா? இப்படி சொல்லி 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 வரும். எப்போ தெரியுமா வரும்? புதன்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு இந்த ஈரல் வந்து இங்கே மாட்டோம். சுச்சோ 4 யூனிட் படிக்க முடியுமான்னு தெரியலையே. சரி படிச்சிடலாம். அந்த டைமில் ஃபோன் வரும். வெக்கமானோ சூடு சொரணம் இல்லாமல் அந்த ஃபோனை எடுத்து பார்ப்பீங்க. யார் நான் டைம் இல்லைன்னு தெரியுதுல, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு படியேன். அதில் வேற 9-10 மணி வரைக்கும் படித்து பழக்கம் இல்லையா, உடம்பெல்லாம் வலிக்கும். உடனே மனசு சொல்லும், காலையில் 3 o'clock அலாரம் வச்சுட்டு 3 இப்போ தூக்கம் வருது. 3 o'clock வேண்டாம், அவன் 3 மணிக்கு 4 o'clock 5 o'clock எந்திரிச்சு ஐயோயோ படிக்கணுமேன்னு படித்து 9 மணி வரைக்கும் குளிக்காம சாப்பிடாம அப்படியே வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் வாங்கிக்கிட்டு அப்படியே அது மேலேயே படுத்து தூங்குறது. எத்தனை பேர் தோல்வி அடைந்திருக்கிறீர்கள் நாளை என்று தள்ளி போட்டுட்டு? ஜெயிக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம், காலத்தால் அவன் பயிர் செய்தான், நீ காலத்தை கைவிட்டு விட்டு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று இருந்தாய். காலத்தால் யார் ஒருவர் பயிர் செய்கிறார்களோ அவர்கள் உகந்த காலத்தில் அறுவடை செய்கிறார்கள். உனக்குன்னு செமஸ்டருக்கு காலம் இருக்கா? அந்த செமஸ்டருக்கான காலத்தை நீ வடிவமைத்துக்கொள், பிளான் பண்ணு. ஜாலியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லல, ஜாலியா இரு. ஜாலியா இருந்தாலே தப்பு நடக்கும். தப்பு நடக்காமலாம் ஜாலியா இருக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற சூழல் அப்படி. அம்மா ஒரே வார்த்தையை சொல்றேன், சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அதை திரும்பவும் வராம பார்த்துக்கோ. வெரி சிம்பிள். தயிர் பச்சடிலாம் படிச்சிருக்கல, எப்படியாவது அதை கத்துக்கலான்னு பார்த்தா கூட கத்துக்க முடியலங்க. சூனியக்காரங்க ஸ்டாரே தான் 10 ஸ்டார் இருக்குது. சூப்பரா சொல்ல உங்க பாப்பா போய். அப்புறம் ஒரு விஷயம் சொல்லவா, 4 பேரோட சேர்ந்துதான் என் பிள்ளை கெட்டு போகுது சார். அந்த 4 பேருக்கு லீடரே அதான் சார்.
என்கிட்ட வந்து கேட்டு பாருங்க, நான் சொல்கிறேன். ஒரு விஷயம் சொல்லவா? உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் மாணிக்கம்னு பேர் வச்சு அனுப்புவீங்க காலேஜுக்கு, அதுக்கு பாட்ஷான்னு ஒரு பேர் இருக்குது. அது டீச்சருக்கு தான் தெரியும். நாங்களாம் ஒரு காலத்தில் வேண்டுவோம் சார் இந்த டீச்சர் கிளாஸ்க்கு வரக்கூடாதுன்னு. இன்னைக்கு டீச்சர் ஆனதுக்கப்புறம் வேண்டுறோம், இவன் வந்துடக்கூடாது கிளாஸுக்கு. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா டீச்சராக இருக்கிறது? ஆசிரியர்களை நம்புங்கள். இப்போதான் நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். எனக்கு வந்து இந்த இளைஞர்களிடமிருந்து செந்தில் சார் பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன்னா முழுக்க முழுக்க அவங்களுக்கு அகேன்ஸ்டாக பேச போகிறேன், அம்மா அப்பாக்காக பேச போகிறேன். சரியா? நல்ல வேளை எங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டு வரலங்கிறான் ஒருத்தன். நான் 2 மாதத்துக்கு முன்னால் லண்டனில் பேச கூப்பிட்டுருந்தாங்கய்யா. அங்கே வந்து கெம்பர்லிங்கிற ஒரு இடத்துல எனக்கு ஜாக. அங்கேருந்து நான் கின்ஸ்டோன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகணும். அங்கே வந்து 6 மணி நேரம் கார் பயணம்யா. நான் காரில் வந்து ரொம்ப அழகான நாடு அது, எல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறேன். எவ்வளோ நேரம் தான் பார்த்துட்டே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சரி இது பார்க்கலாம் அப்படின்னா இதில் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை. இந்த டிரைவர் கிட்ட சொன்னேன், அவர் வந்து கனெக்ட் பண்ணி விட்டார். நான் இப்படி திருப்புறேன் பாருங்களேன், இப்படி பார்க்குறேன். இன் 1974 அப்படின்னு வந்திருந்தது, பெற்றோர்கள் கவனம். இன் 1974 வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சிலது இருக்குங்க தெரியுமா, இன் 1942 அப்படின்னு ஆரம்பித்தாங்கன்னா அறுத்து தள்ளிடுவாங்க. எங்கள் காலத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா? கோலி குண்டு விளையாடணும், தூர்தர்ஷன் பார்த்தோம், இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. போர் அடிக்கும்ல. நானும் இந்த 1974 ஏதோ போர் அடிக்க போகுதுன்னு பார்த்தா அடுத்து வந்தது, நீங்களும் வீட்டில் போய் பாருங்க, ரிதம் ஜீரோ. இட்ஸ் a experiment, psychology experiment by Mariana Albertovich. என்னடா அது? பார்த்தா அந்த பொண்ணு அழகாக இருந்துச்சு, உடனே அப்படியே நிறுத்திட்டேன். அவள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கா, பெற்றோர்களே உங்களுக்காக தான். இந்த மாதிரி ஒரு சேர் போட்டு உட்கார்றா, முன்னால் கிளாக் செட் பண்ணுறா, 6 மணி நேரம், 6 hours. ரைட்டில் ஒரு டேபிள் வச்சுருக்கா, அந்த டேபிளில் 72 ஆப்ஜெக்ட் வச்சுருக்கா. ஊசி, கத்திரிக்கோல், பூ, தயிர் பச்சடிலாம் படிச்சிருக்கல. எப்படியாவது அதை கற்றுக்கலான்னு பார்த்தா கூட கற்றுக்க முடியலைங்க. சூனியக்காரங்க ஸ்டாரே தான், 10 ஸ்டார் இருக்குது. சூப்பராக சொல்ல உங்கள் பாப்பா போய். அப்புறம் ஒரு விஷயம் சொல்லவா? 4 பேரோட சேர்ந்து தான் என் பிள்ளை கெட்டு போகுது சார். அந்த 4 பேருக்கு லீடரே அதான் சார். என்கிட்ட வந்து கேட்டு பாருங்க, நான் சொல்கிறேன். ஒரு விஷயம் சொல்லவா? உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் மாணிக்கம்னு பேர் வச்சு அனுப்புவீங்க காலேஜுக்கு, அதுக்கு பாட்ஷான்னு ஒரு பேர் இருக்குது. அது டீச்சருக்கு தான் தெரியும். நாங்களாம் ஒரு காலத்தில் வேண்டுவோம் சார் இந்த டீச்சர் கிளாஸ்க்கு வரக்கூடாதுன்னு. இன்னைக்கு டீச்சர் ஆனதுக்கப்புறம் வேண்டுறோம், இவன் வந்துடக்கூடாது கிளாஸுக்கு. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா டீச்சராக இருக்கிறது?